மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்கள் தனிமையாக அழுத நாட்கள், ஏனென்றால் உங்களுடைய அழுகையை கேட்கக்கூட மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுது யாரும் உங்கள் பக்கம் இருந்திருக்க மாட்டார்கள். கஷ்டங்கள் என்ற ஒரு சூழ்நிலையிலும் உங்களை தேடி வந்த நபர்களும் யாருமே இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில லக்னத்தில் சனியின் தாக்கமோ அல்லது ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் அதீத தனிமை நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு அதீதமா தனிமை நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு காலங்களில நீங்கள் யார் மீதும் யார் கூடயும் பேச வேண்டும், யாரிடமும் பழக வேண்டும், ஏதாவது பேசி ஏதாவது பதில் கேட்க வேண்டும், யாரிடமாவது எங்காவது செல்ல வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள எதுவுமே தோன்றவே ஆரம்பிக்காது. இன்னும் சில மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு சமயங்கள் கூட இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனது மட்டும் காரணங்கள் கிடையாது. லக்னத்துல சனியின் தாக்கமும் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துல சந்திரனின் மறைவும் தான் இதற்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காரணமாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. வெளியில் பார்க்கும் பொழுது கலகலப்பாக இப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் மனிதராக வலம் வந்து கொண்டிருந்தாலும் இரவு நேரங்களில் 4 சுவற்றுக்குள் அமர்ந்து நீங்கள் சிந்திய கண்ணீர் பிரபஞ்சத்துக்கு மட்டுமே தான் தெரியும். மற்றவங்க முன்னாடி அழுதா நம்முடைய மதிப்பும் மரியாதையும் என்னாகிவிடும் என்று நினைத்து கொண்டு யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீர்கள். ஆனால் மனதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து வைத்துக் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய மனதுக்குள்ள எந்த அளவுக்கு கவலைகள் இருக்கிறது. ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் என்று ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது நம்ம முதல் ஆளாக ஓடி போய் அவனுடைய என்னாச்சுன்னு கேட்போம். அவனுடைய மூஞ்சை பார்த்தோ, அவனுடைய பேச்சை பார்த்தோ அவனுடைய வாழ்க்கைக்குள்ள அவனுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்று நாம புரிந்து கொள்வோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி எந்த விதமான நபர்களும் கிடையாது. ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி தனிமையாகவே போய்விடுமோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு எண்ணங்களும் அவ்வளவு யோசனைகளும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டே தாங்க இருந்தது. மன அழுத்தத்தின் உச்சத்துக்கே சென்று தனிமை தலையணையை நனைத்து நீங்கள் தனிமையில் அழுத அந்த நாட்கள் நீங்கள் கடந்து வந்த நரகத்தின் பக்கங்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதையும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நடந்து உங்களை சில உறவுகளிடமிருந்தும் தனிமைப்படுத்தவா ஆரம்பித்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் உறவினர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள், 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பலவீனம் அடைந்த சூழலில் உங்களின் சொந்த இரத்த பந்தங்களான உறவினர்களை உங்களுக்கு பெரும் துரோகத்தை இதுவரைக்கும் தேடி கொடுத்தார்கள். ஆனால் அந்த துரோகங்கள் உங்களுடைய இரத்த பந்தமும் உங்களுடைய உறவினர்களும் தேடி கொடுப்பார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்த போது உங்களை புகழ்ந்தவர்கள் உங்களின் பொருளாதாரத்தில் ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டவுடன் உங்களை தூற்ற தொடங்கவோ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் சில தேவையில்லாத சில கலகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுடைய மனதை இன்னும் காயப்படுத்தி கொண்டே தாங்க இருந்தது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக உரிமைகளையும் சொத்துக்களையும் தட்டி பறிக்க உறவினர்களை பின்னணியில் சதி திட்டங்களையும் இதுவரைக்கும் தேட்டிக் கொண்டுமே தான் இருந்தார்கள். கூட இருந்தே குளிப்பறிக்கும் உறவுகளின் சுயரூபம் தெரிந்த போது உறவுகள் என்ற கூட்டத்தின் மீதே உங்களுக்கு வெறுப்பு என்பது உண்டாக ஆரம்பித்தது. அந்த ஒரு வெறுப்பு இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீராமல் உங்களுடைய மனதுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. அடுத்ததா ரகசியமான எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உருவாக்கவோ ஆரம்பித்தார்கள். 6ஆம் வீடான சத்துருஸ்தானத்தில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லை அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அந்த ஒரு எதிரிகளின் தொல்லைகள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் மட்டுமே இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் யாரை நண்பன் என்று வழிகாட்டி என்றும் நினைத்து கொண்டும் வாழ்ந்தீர்களோ அவர்களை உங்களின் முன்னேற்ற பாதையில் முட்களை தூவினார்கள். உங்களின் திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளையும் செய்தார்கள். உங்கள் கூட இருக்கும் பொழுது இந்த ஒரு வேலையை செய்தால் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்று உங்களுக்கு ஆறுதலாகவும் பேசிவிட்டு அவர்கள் முன்னால் அந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தவுடன் உங்களை எப்படி அந்த ஒரு வேலையில நஷ்டத்தை தேடி கொடுக்கலாம் என்றும் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க உங்களுக்கு பின்னால இருந்து சில வழிகளையும் செய்து கொண்டுமே தான் இருந்தார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாததால்
இருந்தால் உங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியாமல் தப்பிக்கவும் முடியாமல் பெரும் மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தது என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு நாட்களாகவே இருக்கும். அதிலே மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. இது வரைக்கும் நீங்க பணத்தை சேமித்து வைத்திருக்க மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு வீட்டுல கொடுத்திருப்பீங்க. இல்ல அப்படின்னா அந்த ஒரு பணத்தை நண்பர்களுக்கோ உங்களுடைய சொந்த தேவைகளுக்கோ பயன்படுத்தி கொண்டுமே தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வர தொடங்கியிருக்கும். அதனை எப்படி சேமிக்கலாம், எதில் முதலீடு செய்யலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் ஆயிரக்கணக்கான விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். அந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வெறும் கோவிலுக்கு போவது, செல்வது, அர்ச்சனை செய்வது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள். எதை நினைத்து நீங்கள் கோவிலுக்கு போனீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் உங்களுடைய செயல்களையும் பக்தியையும் விடாமல் செய்து கொண்டுமே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல கிரகங்கள் மாறும் பொழுது நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். மற்றவங்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீர்கள். சக ஊழியர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்பட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட்டு நல்ல ஒரு வட்டாரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார பணிகளில் புதிய தொடர்பும் அறிமுகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அடுத்ததான் நல்ல பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். கௌரவஸ்தானமும் கீர்த்தி ஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காமல் இருந்த உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது இப்பொழுது உருவாக போகிறது. அதனை பார்த்து அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். ஏன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம், அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கி உங்களின் உண்மைத்தன்மையானது உலகிற்கு தெரிய வரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சேமிப்பு, வளர்ச்சி இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கோடிவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயர்ந்துவிடும். தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறவோ ஆரம்பிக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறிவிடும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செயல்பட்டால் மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் உண்டாகும். அந்த அறிமுகத்தை வைத்து நீங்கள் வாய்ப்பாக நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தப்பிக்கவும் முடியாமல் பெரும் மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தது என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு நாட்களாகவே இருக்கும். அதிலே மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க பணத்தை சேமித்து வைத்திருக்க மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு வீட்டுல கொடுத்திருப்பீங்க. இல்ல அப்படின்னா அந்த ஒரு பணத்தை நண்பர்களுக்கோ உங்களுடைய சொந்த தேவைகளுக்கோ பயன்படுத்தி கொண்டுமே தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வர தொடங்கியிருக்கும். அதனை எப்படி சேமிக்கலாம், எதில் முதலீடு செய்யலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் ஆயிரக்கணக்கான விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். அந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வெறும்
கோவிலுக்கு போவது, செல்வது, அர்ச்சனை செய்வது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள். எதை நினைத்து நீங்கள் கோவிலுக்கு போனீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் உங்களுடைய செயல்களையும் பக்தியையும் விடாமல் செய்து கொண்டுமே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல கிரகங்கள் மாறும் பொழுது நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். மற்றவங்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீர்கள். சக ஊழியர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்பட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட்டு நல்ல ஒரு வட்டாரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார பணிகளில் புதிய தொடர்பும் அறிமுகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அடுத்ததான் நல்ல பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். கௌரவஸ்தானமும் கீர்த்தி ஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காமல் இருந்த உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது இப்பொழுது உருவாக போகிறது. அதனை பார்த்து அவர்களே ஆச்சரியப்படுவார்கள், ஏன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம், அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கி உங்களின் உண்மைத்தன்மையானது உலகிற்கு தெரிய வரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இழந்த நல்ல ஒரு பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சேமிப்பு, வளர்ச்சி இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கூடிவிடும். 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயர்ந்துவிடும். தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறவோ ஆரம்பிக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருக